ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக விநாயகருக்கு படைக்கக்கூடிய 3 விதமான பிரசாதம் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது விநாயகருக்கு ரொம்பவே விசேஷமான சுண்டல் ரெசிபி தான். சுண்டல் பண்ணுறதுக்கு முதல்ல 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே சுண்டலை ஊற வச்சுக்கோங்க. விநாயகருக்கு வெள்ளை கலர் சுண்டல், கருப்பு கலர் சுண்டல், எந்த சுண்டல்ல வேணாலும் பிரசாதம் செஞ்சு படைக்கலாம். பிள்ளையாருக்கு மோஸ்ட்லி வெள்ளை கலர் சுண்டல் தான் படைப்பாங்க. நீங்க எந்த டைம்ல சுண்டல் பண்ண போறீங்களோ அந்த டைம்ல இருந்து 8 மணி நேரம் முன்னாடியே இதை நல்லா ஊற வச்சிருங்க. நல்லா ஊறுறப்பதான் சுண்டல் ரொம்ப சாஃப்டா இருக்கும். இப்போ இந்த ஊற வச்ச சுண்டலை ஒரு குக்கர்ல சேர்த்துட்டு சுண்டல் மூழ்கிற வரைக்கும் தண்ணி சேர்த்துருங்க. இதுலயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்பதான் சுண்டல்ல உப்பு நல்லா இறங்கும். இப்போ இதை ஒரு 3 விசில் வரைக்கும் விட்டு இறக்கிக்கோங்க. சுண்டல் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிட்டோம் அப்படிங்கறனால 3 விசில் போதும், கரெக்டா இருக்கும். பாருங்க, சுண்டல் நல்லாவே வெந்து வந்திருக்கு. நீங்க கையில ஒரு சுண்டலை எடுத்து நசுக்கி பாக்குறப்ப அது ரொம்ப சாஃப்டா உடையணும். அப்பதான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். சரியா வேகல அப்படின்னா நீங்க மூடி போட்டு இன்னும் 2 விசில் கூட விட்டு இறக்கிக்கலாம். இப்போ இந்த ஊற வச்ச சுண்டலை தண்ணி வடிச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப சுண்டல் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. சுண்டல் தாளிக்கிறதுக்கு எப்பவுமே எண்ணெய் அதிகம் தேவைப்படாது, கம்மியா ஊத்திக்கிட்டாலே போதும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உடைச்ச உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பருப்போட கிரன்ச்சினஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதனாலதான் நம்ம அதிகமா இந்த பருப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த 2 பருப்புமே நல்லா செவந்து வர வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கோங்க. பாருங்க, இப்ப நல்லா செவந்து வந்திருக்கு. இப்ப இதுல ஒரு கொத்தளவு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், 2 வரமிளகாய சின்ன சின்னதா கிள்ளி இதுல சேர்த்துட்டு கூடவே ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தையும் இதுல சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக மசாலா தூள் எதுவுமே இதுல நம்ம சேர்க்க போறதில்ல, மிளகாய் மட்டும்தான். அப்படிங்கறதுனால உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்ப இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை, ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டாலே போதும். வெங்காயத்தோட கிரன்ச்சினஸோட அந்த சுண்டல் சாப்பிடும் பொழுதுதான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இதுல நம்ம வேக வச்சு தண்ணி வடிச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா சுண்டல், அதை இதுல சேர்த்துக்கலாம். சுண்டல் சேர்த்துட்டு கூடவே இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சுண்டல் வேக வைக்கிறப்பையும் உப்பு சேர்த்துதான் வேக வச்சிருக்கோம். அதனால கம்மியான அளவுல சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ இந்த சுண்டல் வெங்காயம் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. சுண்டல் தனியா இதுல வேக தேவையில்லை, அந்த வெங்காயம் உப்பு எல்லாமே ஒன்னா கலந்து சுண்டல்ல இறங்கினாலே போதும். 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அதுலயே கொஞ்சோண்டு இருக்கிற தண்ணி எல்லாமே சுண்டி வந்துடும். இப்போ இதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. திருவின தேங்காய், நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காயை இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமா இதுல கடைசியா கொத்தமல்லி தழை தூவிடுங்க. அவ்வளவுதாங்க. இப்போ இந்த தேங்காய் கொத்தமல்லி ரெண்டுமே நல்லா ஒரு டைம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விடுங்க. இந்த சுண்டல்ல இதுக்கு மேல நம்ம எந்த ஒரு பொருளும் சேர்க்க போறதில்ல. இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி. இந்த சுண்டல் ரெசிபி வரமிளகாத்தூள், கறி மசாலா எதுவுமே சேர்க்காம வெறும் மிளகாய் மட்டும் சேர்த்து பண்ணாலே ரொம்பவே டேஸ்டா இருக்கும். மசாலா எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி மெத்தட்ல செய்யக்கூடிய ரெசிபி தான் பாரம்பரியமா செய்யக்கூடிய சுண்டல் ரெசிபி. இந்த மாதிரி மெத்தட்ல தான் கோயிலையும் எல்லாத்துக்கும் பிரசாதமா தருவாங்க. இந்த சுண்டல் ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்லயே ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பாசிப்பருப்பு பாயாசம். ரொம்பவே குயிக்கா, ரொம்ப சிம்பிளா ஒரு பேசிக் பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கர்ல 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பாசிப்பருப்பு அப்ராக்சிமேட்டா ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த பாசிப்பருப்பை அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பு இந்த மாதிரி செவக்க வறுத்துட்டு நம்ம பாயாசம் பண்றப்ப நல்லா வாசனையா இருக்கும். அதே சமயம் பருப்போட வலுவலுப்பு தன்மை கொஞ்சம் கூட இருக்காது. இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு இதை செவக்க வறுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் பாசிப்பருப்புக்கு 3 கப் அளவுக்கு நான் இன்னைக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த அளவு சேர்க்கிறப்ப நல்லா குலைவா நமக்கு வெந்து வரும். பருப்பு குலையாம இருந்துச்சு அப்படின்னா பாயாசம் குடிக்கிறப்ப நல்லா இருக்காது, பருப்பு வாயில தட்டுப்படும். அதனால 1க்கு 3 அளவு தண்ணி வச்சு இது நல்லா குலையா வேக வச்சுக்கலாம். பருப்பு வாங்கும் போதே நல்லா சுத்தமான பருப்பா வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம வறுத்துட்டு டைரக்டா தண்ணி சேர்க்கறனால இதை தனியா நம்ம களைஞ்சிட்டு இருக்க முடியாது. இப்ப இதை மூடி போட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் விட்டு இறக்கிக்கலாம். 3 விசில்லே பருப்பு நல்லா குலைவா வெந்துடும். நம்ம ஆல்ரெடி பருப்பு நல்லா வறுத்துருக்கோம், அதனால ரொம்ப சீக்கிரமாவே இது வெந்துடும். இப்ப பாருங்க, 3 விசில் விட்டு இறக்கியாச்சு. இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, பருப்புல தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. நம்ம சேர்த்திருக்க 3 கப் தண்ணி அளவும் கரெக்டா இருக்கு. அதே சமயம் பருப்பும் நல்லா வெந்துருச்சு, நம்ம தொட்டாலே உடையிற பக்குவத்துல இருக்கு. இப்ப இதை கரண்டிலேயே நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பருப்பை ஃபுல்லா மசிக்காம ஒன்னும் பாதியமா மசிச்சுக்கோங்க. அப்பதான் பாயாசம் குடிக்கும் பொழுது நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, பருப்பு எல்லாத்தையுமே நல்லா மசிச்சாச்சு. இந்த அளவு மசிச்சு இருக்கணும். லைட்டா பருப்பு அங்கங்க கொரகொரப்பா இருக்கணும்.
இப்போ இந்த பாயாசத்துக்கு தேவையான வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நீங்க எந்த கப்ல பருப்பு அளந்தீங்களோ அதே கப்லயே 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்லா உடைச்சி தூள் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு அதே கப்ல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு வேக வச்ச பருப்புல தண்ணி எதுவும் இல்லை, அதனால நம்ம 1 கப் அளவு வரைக்கும் தண்ணி தாராளமா வெல்லத்துல சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வேக வச்ச பருப்புல தண்ணி இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க வெள்ளை கரைசல்ல 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ இந்த வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வரணும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த பருப்புல வெள்ளைக்கட்டி கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு எல்லாமே நல்லா கரைஞ்சி வரணும். கரைஞ்சி வந்தாலே போதும், பாகுபதம் தேவையில்லை. பாருங்க, இப்போ எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த வெள்ளைக்கரைசல் அப்படியே நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி சேர்க்கறப்ப நமக்கு வெள்ளைப்பாகுல இருக்க தூசு எல்லாமே நமக்கு இதில் ஃபில்டர் ஆகி வந்துடும். இப்போ இந்த பருப்பு வெள்ளைக்கரைசல் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்க, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உப்பு சேர்க்கறப்ப நமக்கு இனிப்பு டேஸ்ட் இன்னுமே அதிகமாகி டேஸ்ட் இன்னும் அதிகமாக கிடைக்கும். இப்போ இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நமக்கு பருப்பு பார்க்குறப்ப அங்கங்கே இருக்கிற மாதிரி தான் தெரியும். நல்லா ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு இதை ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கிறப்ப நமக்கு பருப்பு எதுவுமே தெரியாது. சுத்தமாக நல்லா வெள்ளைப்பாகோட கலந்து நல்லா கெட்டியான பக்குவத்துக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் அளவுக்கு ஹை ஃப்ளேமில் கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் வரைக்கும் இதை நான் கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ பாருங்க, நல்ல கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இதுக்கு மேலே கெட்டியாச்சு அப்படின்னா ஆறுனதுக்கு அப்புறமா இன்னுமே கெட்டியாகும். அப்போ நமக்கு குடிக்கிறப்ப ரொம்ப திக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பாயாசத்துக்கு தேவையான முந்திரி திராட்சையை வறுத்து சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு சின்ன பீஸ் தேங்காயை பின்னாடி இருக்க கருப்பு கலர் தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிட்டு நெய்யில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தேங்காய் வறுத்து சேர்க்குறப்ப நமக்கு டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நமக்கு ஒரு வாய் குடிக்கிறப்பையும் இந்த தேங்காய் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். தேங்காய் கோல்டன் கலரில் வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் முந்திரி சேர்த்துக்கலாம். ஒரு 5 முந்திரி பருப்பை 2ஆ உடச்சி இதில் சேர்த்துட்டு முந்திரி நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நாம் இதை வறுத்துக்கலாம். இந்த மாதிரி முந்திரி பாதி கோல்டன் கலர்ல வந்ததுக்கு அப்புறமா இதுல உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். ஒரு 10 பீஸ் அளவுக்கு நான் இன்னைக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதுவும் நல்லா கோல்டன் கலரா வர வரைக்கும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும். இப்போ பாருங்க, திராட்சை எல்லாமே நல்லா உப்பி வந்துருச்சு, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்துட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்க பாயாசத்துல சேர்த்துடலாம். இந்த மாதிரி தேங்காயை நெய்ல வறுத்து நம்ம சேர்க்கும் பொழுது பாயாசம் சீக்கிரம் கெட்டு போகாது. இதுக்கு பதிலாக நீங்க திருவண்ண தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். அதோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததான் நம்ம கார வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நேரத்துக்கு முறுமுறுன்னு இருக்கிற மாதிரி ரொம்பவே ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வடை பண்றதுக்கு வடைப்பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு கடைகள்ல கிடைக்கும். பட்டாணி பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பருப்பை இந்த கப்ல 1 கப் அளவுக்கு எடுத்து 2 மணி நேரம் முன்னாடியே நல்லா தண்ணியில கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். குறைஞ்சது 2 மணி நேரம் வரைக்குமாவது இந்த பருப்பை நல்லா ஊற விடுங்க. இப்போ இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி இதுல இருக்க தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சு எடுத்துருங்க. இப்போ வடைக்கு அரைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி சேர்த்துட்டு ஒரு 7 to 8 பல் அளவுக்கு பூண்டா தோலோட இதுல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் இதுல சேர்த்துக்கலாம். உங்க விருப்பத்துக்கு வேணா நீங்க வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம நல்லா கொரகொரப்பா ஒரு டைம் அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவு கொரகொரப்பா இருக்கணும். நீங்க தண்ணி சேர்க்காம அரைச்சாலே கொரகொரப்பா தான் வரும். இப்போ இதுல நம்ம வடிச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா கடலைப்பருப்பு, அதை இதுல சேர்த்துட்டு இதுலயும் தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு 10 செகண்டுக்கு ஒருக்கா கேப் விட்டு நல்லா கொரகொரப்பா இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவு கொரகொரப்பா இருக்கணும். நம்ம கையில எடுக்கிறப்ப வடை பிடிக்கிறதுக்கு வரணும். ரொம்ப நைஸா போயிட்டாலும் வடை முறுமுறுன்னு வராது. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ளேவருக்காக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பா வடைக்கு பெருங்காயம் சேர்க்கணும். இப்போ இதுல ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை கட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி உதுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல ஒரு 2 கொத்தளவு கருவேப்பிலைய பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி தலையும் பொடியா கட் பண்ணி இதுல சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் ஒரு பக்கமா நின்றக்கூடாது, எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான். இப்போ வடை தட்ட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமா ஒரு எலுமிச்சம்பழ சைஸ்க்கு பருப்பு எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசா இருந்தாலும் வேகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ இதை நல்லா உருண்டை ஷேப்ல உருண்டை பண்ணிட்டு உள்ளங்கையில வச்சு இந்த மாதிரி 4 விரல்ல லைட்டா அழுத்தி விடுங்க. அப்பதான் நல்லா சமமா இருக்கும். இந்த மாதிரி இதை அழுத்தி எடுத்துக்கோங்க.
நடுவுல மொத்தமா இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப இந்த வடைய அப்படியே சூடா இருக்கிற எண்ணெயில சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா கொதிக்கிற சூடுல இருக்கணும். இதே மாதிரி எல்லா வடையும் தட்டி சேர்த்துடலாம். எல்லா வடையும் சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஃபுல்லாவே இருந்துச்சு அப்படின்னா மேல டக்குன்னு கலர் மாறிடும், உள்ள பருப்பு சரியா வெந்திருக்காது. இப்போ ஒரு 30 செகண்ட் கேப் விட்டு வடைய ஒரு 2ல இருந்து 3 தடவை இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்பதான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து வரும், கலரும் ஒரே மாதிரி ஈவனா வரும். அதே மாதிரி வடை வெந்து முடிக்கிற வரைக்குமே அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சிட வேண்டாம். இப்ப பாருங்க ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே வடை இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆயிரும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்ததையுமே வடையை நீங்க எடுத்துருங்க. இதுக்கு மேல வேக விட்டா தீஞ்சு போயிடும். மீதி இருக்க எல்லா வடையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க எல்லா வடையும் ரெடி ஆயிடுச்சு. பாக்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லா கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. வடையை இந்த மாதிரி சம அளவுல தட்டி சேர்க்கிறப்ப எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வேகும். பாருங்க கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே இல்லை. தண்ணி நம்ம அதிகமா சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்லாவே வடை எண்ணெய் குடிச்சிரும். கரெக்டான பக்குவத்துல அரைக்கிறப்ப கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது. இந்த 3 வகையான பிரசாதம் ரெசிபிஸையும் கண்டிப்பா உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல்லயே பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, பட்டாணி சுண்டல் இது எல்லா ரெசிபிஸும் போட்டிருக்கும். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.